தக்கலை அருகே பிள்ளைகள், பேரன் பேத்தி, கொள்ளு பேரப்பிள்ளைகளுடன் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பறைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ரோஸ்மணி. இவரது மனைவி ரெத்தினம். இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மேலும் இவர்களின் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளின் குழந்தைகள் என 9 பேரன் பேத்திகள் மற்றும் 14 கொள்ளு பேரன் பேத்திகள் உள்ளனர். இந்த நிலையில் ரோஸ்மணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 99வது வயதில் இறந்தார். அதன் பிறகு மூதாட்டி ரத்தினம் பறைக்கோட்டில் உள்ள தனது மகனுடன் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் மூதாட்டிக்கு 100வது பிறந்த நாள் வந்தது. அதனை மிகவும் கோலாகலமாக கொண்டாட அவரது குடும்பத்தினர் திட்டமிட்டனர். அதன்படி மூதாட்டி ரத்தினத்தின் 100வது பிறந்தாள் விழா அவரது சொந்த வீட்டில் வைத்து நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் மூதாட்டி ரத்தினம் கேக் வெட்டி தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் பேரக்குழந்தைகளும் கொள்ளு பேர குழந்தைகளும் மூதாட்டிக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தனர். அது மட்டுமல்லாமல் பேரக்குழந்தைகளின் வேண்டுகோளுக்கிணங்க மூதாட்டி உற்சாகமாக பாட்டு பாடினார். பின்னர் அவரிடம் பேரக்குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற பின் அனைவரும் மூதாட்டியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.